Hi students, welcome to KC Botany. 12th பாட்னிக்கு இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு. ஸோ டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 10 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் எதுவுமே படிக்கல. ஒரு 2 அல்லது 3 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணாலும் ஓகே அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். நான் வந்து எல்லா 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் 5 மார்க்ஸு தனியாகவே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு லெசன் வைஸாக ஒரு 2 அல்லது 3 வந்து படிக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து அதை பாருங்கள். எனக்கு ஒரு 5 மார்க்ஸ்னாலும் ஓகே, அல்லது 2 இந்த 10 5 மார்க்ஸ்லேருந்து ஒரு 2 வந்தாலும் ஓகே, 1 வந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் ஒவ்வொரு 5 மார்க்ஸ் வந்து உண்டு, சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து சாப்டர் 1 வந்து நல்லா படிச்சு வச்சிங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2 வந்து நல்லா படிச்சிருங்க. எனக்கு ஜஸ்ட் பாஸ் போதும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் சாப்டர் 1 ரொம்ப தெளிவாக படித்தாலே கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க்ஸ் அளவுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். அதே போல் சாப்டர் 2 அதுக்கடுத்து சாப்டர் 10 ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ், உங்களால் எது எது படிக்க முடியுமோ, நினைவில் வச்சுக்க முடியுமோ, இதெல்லாம் எனக்கு மறக்காது அப்படிங்கிறத படித்தாலே ஓகே. அதுக்கடுத்து சாப்டர் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ், புக் பேக் 1 மார்க்ஸ் படித்தாலே நமக்கு கிட்டத்தட்ட 10 மார்க்ஸ் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து 10 மார்க்ஸ் கன்ஃபார்மு. அதே போல் இந்த லெசன்ஸ் எல்லாமே, சரிங்களா? இந்த 3 லெசன்ஸு மட்டுமே நீங்கள் ரீகால் பண்ணிங்களா கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு 10லேருந்து 15 மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். 25 மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். எனக்கு ஜஸ்ட் பாஸ் இதெல்லாமே போதும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் லெசன்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். 6 7 8 இது எல்லாமே லெசன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், படித்தா கொஞ்சம் ஓரளவுக்கு புரியிற மாதிரி இருக்கும். ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து க்ரியேட்டிவாக ஓனாக கூட என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து 3rd லெசன் 4th லெசன்லாம் நீங்கள் படித்த கொஷின் வந்து ரீகால் பண்ணாலே போதும். ஸோ அது எல்லாமே பாருங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 5ல் 2 5 மார்க்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஒன்று தாவர திசு வளர்ப்போட அடிப்படை கொள்கை, பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பயன்பாடு, சரிங்களா? அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னு வரும், சரிங்களா? இந்த 2 கொஷின், இது 2த்தில் எதனாச்சும் ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஷின் ப்ளஸ் வந்து பயன்பாடுகள் கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2 வந்தீங்கன்னா 2 5 மார்க்ஸ் வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. முழுமையற்ற ஓங்குதன்மை, அதாவது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படிங்கிற கொஷினு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஓங்குதன்மை மறைத்தல், டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய நல்ல நேரம் செகண்ட் லெசனில் இந்த 2த்தில் எதனாச்சும் ஒரு 5 மார்க்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9th லெசனு. ஸோ 9th லெசனில் பார்த்தீங்கன்னா பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள், அப்ஜெக்டிவ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங், இது வந்து 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கூட நீங்கள் வந்து கலப்புரத்தோட படிநிலைகள், சரிங்களா? கலப்புரத்தோட படிநிலை அல்லது வகைன்னு இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு எது படிக்க முடியுதோ நீங்கள் வந்து வகை கூட படிச்சுக்கலாம், சரிங்களா? கலப்புரத்திலின் அந்த வகை அப்படிங்கிறது இருக்கும், அந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து சாப்டர் 6 வந்தீங்க அப்படின்னா வறண்ட நில தாவரத்தோட உள்ளமைப்பு தகவமைப்பு, அனாட்டமிக் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோபைட்டிக் பிளான்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஏன் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குன்னா இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸு, சரிங்களா? அதனால் இது வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து பல்வேறு வகை ஒட்டெடுப்பு முறை, இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். டிஎன்ஏ ஆர்என்ஏ டிஎன்ஏ இந்த மாதிரி தான் போட்டு ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கோம். பிளாட்டிங் டெக்னிக்ஸு 4th லெசனில் இருக்கக்கூடியது. அதே 4th லெசனில் பார்த்தீங்கன்னா உயிர் தொழில்நுட்போட பயன்பாடு, அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. இது கூடவே தனிசெல் புரதம், அந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும், அது வந்து படிச்சுருங்க. பிடி பருத்தியோட நன்மை தீமைகள், இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும், அதையும் பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா கருவுரா கனி எடுத்துக்காட்டு, அது கூட முக்கியத்துவம், பாத்தினகாப் ஃப்ரூட்டு அதோட சிக்னிஃபிகன்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா மகரந்த பை கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், சரிங்களா? மகரந்த பையோட குறுக்குவெட்டு தோற்றம், அதுக்கடுத்து கருப்பையோட அமைப்பு, அதுக்கடுத்து சூழோட அமைப்பு, சரிங்களா? சூழின் படம் வரைந்து பாவம் குறி அல்லது விளக்குக இந்த மாதிரி கேட்பாங்க. ஓவியல் இங்கிலீஷ் முடிந்தீங்கன்னா ஓவியலோட ஸ்ட்ரக்சரு, இது வந்து எம்ப்ரியோ சாக்கு, சரிங்களா? எம்ப்ரியோ சாக்கு, இது வந்து டிஎஸ் ஆஃப் ஆன்சர்னு இருக்கும், இதை வந்து பார்த்துருங்க. அதே மாதிரி டயக்ராம் கொஷின்ஸ் வந்து நம்ம என்னென்ன வரைஞ்சு பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம், அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு டயக்ராம் வரும். நமக்கு எப்படி சுவாலஜியில் சொல்லும்போது 10 மார்க்ஸ் அளவுக்கு வந்துச்சோ அதே மாதிரி 10 மார்க்ஸ் அளவுக்கு வரும், நம்பிக்கையாக படிங்க. அதுக்கடுத்து கருவுரா கனி ப்ளஸ் வந்து பல்கரு நிலை, பாலி எம்ப்ரியான் இருக்கும், அந்த கொஷின்ஸ் பாருங்கள். அதுக்கடுத்து கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த காளான் வளர்ப்பு நிலை 10th லெசனில், சரிங்களா? ஸ்டெப்ஸ் இன் மஷ்ரூம் கல்ச்சர். ஸோ இது வந்து பார்த்துருங்க. இது கூட இன்னும் ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷின் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி தயாரிக்கிறது, லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி இந்த காளான் கொஷினை பார்த்து வச்சுங்க. ஒருவேளை பூச்சிக்கொல்லியே ரிப்பீட்டர் கேட்டாலும் நமக்கு நல்லது தான். இன்னொன்று பூச்சி விரட்டி இருக்குது, சரிங்களா? அதுவும் ஈஸி தான், ரெண்டுமே கதை மாதிரி நம்ம எழுதிடலாம். பூச்சி விரட்டி அப்படிங்கிறது பயோ
பெஸ்ட் ரிப்பலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ் மீடியத்தில். ஸோ அதனால் பூச்சிக்கொல்லி, பூச்சி விரட்டி, ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து ஸ்டோரி மாதிரி நீங்கள் படித்து வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அதேமாதிரி காளான் வளர்ப்பும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த இதெல்லாமே பாருங்கள். 8th லெசனில் பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழல் பாதிக்கும் மனித செயல்பாடு, எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங், இந்த மாதிரி கேட்கலாம். அல்லது நீங்கள் வந்து எப்படி அதை வந்து பாதுகாப்பீங்க, இந்த மாதிரி கேட்கலாம். நீர் பற்றாக்குறைக்கு என்ன காரணம், இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து மினிமம் தான். இதுலேருந்து ஒரு 2வது கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். நான் வந்து எல்லா 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம டாப் மோஸ்ட்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த 5 மார்க்ஸ் வந்து பாருங்கள். இந்த வீடியோ கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த முழுமையற்ற ஓங்குதன்மை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ், இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதனால் இதை வந்து பார்த்துருங்க. டயக்ராம் கொஷின்ஸ் வந்து நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சாப்டர் 1 வந்து நல்லா படித்து வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ் வந்து 1. ஏன்னா நம்ம 12 மார்க்ஸ் அளவுக்கு அது கொஸ்டின் வரும். அதுக்கடுத்து 2வது சாப்டரு, அதுக்கடுத்து 8வது சாப்டரு, அதுக்கடுத்து 10வது சாப்டர். 8, 10லாம் நம்ம ஸ்டோரி மாதிரி படிச்சுக்கலாம். ஈவன் 6, 7மே அந்த மாதிரி படிக்கக்கூடிய சாப்டர்ஸ் தான். சரிங்களா? அதனால் அது எல்லாமே பாருங்கள். மினிமம் நீங்கள் எந்த அளவுக்கு எத்தனை சாப்டர்ஸ் படிக்கிறீங்களோ அத்தனை மார்க் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். சரிங்களா? ஒவ்வொரு சாப்டர்லேருந்து 10 மார்க்ஸ் கன்ஃபார்ம். அதனால் நீங்கள் 1 to 5 படிச்சிங்கன்னா 50 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்த 1 to 5 படிச்சிங்க அப்படின்னா 50 மார்க்ஸ். மொத்தம் நமக்கு 110 மார்க்ஸ் அளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கொஷின் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எத்தனை லெசன் வந்து ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் வரும். ஃபஸ்ட்டு புக் பேக்கை நல்லா படிங்க. அந்த 9th லெசனு, 5th லெசனு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷினை என்ன பண்ணுங்க, நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் என்னென்ன படிக்கலாம், சரிங்களா, ஃபைனல் ரிவிஷனுக்கான கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். அது எல்லாமே பார்த்து வச்சுங்க. தேங்க்யூ ஆல்.